time to tips. முதல் பட்டதாரி சான்று அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் நீங்கள் இ-சேவையில் லாகின் ஐடி வந்து ரிஜிஸ்டர் செஞ்சுருக்கணும். அப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் செய்யலை அப்படின்னா நம்மளோட சேனலில் அதுக்கான வீடியோ இருக்குது, அதை பார்த்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண லாகின் ஐடி கிரியேட் பண்ணி உள்ளார வந்துக்கோங்க. நீங்கள் உள்ளார வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணோடனே நமக்கு நிறையா சர்டிஃபிகேட் வந்து விசிபிள் ஆகும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எங்கே இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு நியூவாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜை இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சொல்லிட்டு நமக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் அப்ளை பண்ணுறதை பொறுத்து சர்டிஃபிகேட் டைப்பும் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 60 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கண்டிஷன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்தோடனே நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் வரும். அந்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் இன்னும் கேன் ரிஜிஸ்டர் செய்யலை அப்படின்னா அதுக்கான வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கேன் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கேனில் ரிஜிஸ்டர் பண்ண ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், நேம், மொபைல் நம்பர் ஏதாச்சும் ஒன்று வச்சு கூட நீங்கள் கேன் நம்பரை எடுத்துக்கலாம். இப்போ நான் மொபைல் நம்பர் வச்சு சர்ச் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேன் நம்பர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஏரோ மார்க் கீழே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அதுக்கு ஜென்ரேட் ஓடிபின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் வந்து அதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸ் வந்து எஸ்ஆர் நோ கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் யாராவது வந்து கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சிப்ளிங்ஸ், அதாவது கூட பிறந்தவங்க யாராவது வந்து படிச்சுட்டு இருக்காங்களான்னு சொல்லி கேட்பாங்க கிராஜுவேஷனுக்கு. இல்லைனா வேறு ஏதாவது டிகிரி படிச்சுட்டு இருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது படிச்சிருக்காங்களான்னு. படிக்கிறாங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கேனில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் வேறு எந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலியோட குடும்ப உறுப்பினர்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்டர் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் அப்பாவோட அப்பா பேர், நெக்ஸ்ட்டு உங்கள் அப்பாவோட அம்மா பேர், அதாவது உங்கள் தாத்தா பாட்டி பேர்லேருந்து எல்லா பேரையும் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் அப்பாவோட பேர் இன்சர்ட் பண்ணிக்கோங்க, அதாவது உங்கள் தாத்தாவோட பேர் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிறத பார்த்து அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. எதுவுமே படிக்கலனா ட்ராப் அவுட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யார் சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்றதையும் கொடுத்துக்கோங்க. ஃபாதர்ஸ் வந்து தந்தைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. மறுபடியும் ஆடுன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் நம்மளோட ஃபஸ்ட் டீட்டெயில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் டீட்டெயில் வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போது அப்பாவுடைய அம்மா பேர், அவங்களோட ஏஜ், நெக்ஸ்ட்டு அவங்களோட கல்வி தகுதி. ஏதாச்சும் படிச்சிருந்தாங்கன்னா கொடுங்க, படிக்கலைன்னா ட்ராப் அவுட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா தந்தையின் தாய் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லைன்னு கேட்பாங்க. எஸ்ஆர்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அகைன் ஆட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய அப்பாவோட பேரை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அவங்களோட ஏஜ், அவங்களோட கல்வி தகுதி என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தாயின் தந்தைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லைன்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
தாயின் தாய், அவங்களுடைய ஏஜ் கொடுத்துக்கோங்க. அவங்களோட குவாலிஃபிகேஷன், அப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் தாயின் தாயின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. உயிரோடு இருக்காங்கன்னா கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அகைன் ஆட் கொடுத்துக்கோங்க. இப்போது உங்களுடைய அப்பாவோட நேம் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய ஏஜும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் அப் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து தந்தைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய அம்மாவோட நேம், அதாவது மதர்ஸ் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஏஜ், நெக்ஸ்ட் அவங்களோட குவாலிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரிலேஷன்ஷிப்பில் தாயின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களோட டீட்டெயிலும் அதில் இன்சர்ட் பண்ணுங்க. சப்போஸ் அவங்க படிக்கிறாங்கன்னா என்ன படிக்கிறாங்களோ, சப்போஸ் 10th 12th முடிச்சிருந்தா அவங்களோட மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுங்கள். இல்லைனா 10th கம்மியாக படிக்கிறாங்கன்னா அவங்களுடைய டிசியை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்துக்கோங்க. நீங்கள் இப்போ என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அந்த கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹையர் செகண்டரி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இயர் ஆஃப் பாசிங் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த வருஷம் வந்து ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணிங்கன்ற இயரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து செலக்டட் கோர்ஸ் கேட்கும். நீங்கள் டிப்ளமோவா இல்லை கிராஜுவேட் படிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துக்கோங்க. நான் கிராஜுவேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அகாடமிக் இயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் இன்ஸ்டிடியூட் அது வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி இல்லை ஆட்டோனமஸில் படிக்கிறீங்களான்ற ஆப்ஷனு அதில் கொடுத்துக்கோங்க. நான் வந்து திருவள்ளூர் யூனிவர்சிட்டி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அந்த நேமை வந்து நீங்கள் தமிழ்லேயும் வந்து கொடுக்கணும். அதில் தமிழ்லேயும் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அட்ரஸ் கேட்பாங்க. அது எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடலூர் கொடுக்குறேன். தமிழ்லேயும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிக்கிங்களாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற ப்ராசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 7 டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா மேண்டட்டரி. கண்டிப்பாக இந்த 7 டாக்குமெண்ட்டையும் நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணால் தான் இது வந்து அக்செப்ட் ஆகும். இதில் இருக்க டீட்டெயில்ஸில் என்னென்ன ஃபார்ம்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணுற ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப், ஜேபிஇஜி, ஜேபிஜி, ஜிஐஎஃப், பிஎன்ஜி இந்த ஃபார்மேட்லலாம் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். அதே சமயம் நீங்கள் ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 200 கேபிக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து 200 கேபிக்குள்ளே இருக்கலாம். ஃபோட்டோ மட்டும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறோம். அதில் வந்து ஃபோட்டோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் டாக்குமெண்ட் நம்பர் கேட்பாங்க, 1ன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஆடுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபோட்டோட இருக்கிற இடத்துக்கு போகும் லொக்கேஷனுக்கு. அதில் போய்ட்டு நம்மளோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அப்லோடுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனி அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எனி அட்ரஸ் ப்ரூஃப்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு இதில் இருக்க அட்ரஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். நான் வந்து ரேஷன் கார்டே அதுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். டாக்குமெண்ட் நம்பர் வந்து 2ன்னு கொடுத்துக்கோங்க. அகைன் ஆட் போயிடுங்க. இது வந்து நான் ரேஷன் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுங்க. அப்லோட் கொடுத்தா தான் அப்லோட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 3வது அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதாவது நம்மளோட டிசி, அப்ளிகண்ட்டோட டிசி வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல், அதாவது ஒரிஜினலில் ஸ்கேன் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணுங்கள். ஜெராக்ஸை காப்பி பண்ணி அப்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரிஜினல் தான் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஜெராக்ஸ் வந்ததுன்னா ரிஜெக்ட் ஆகுது நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து டிசி அப்லோட் பண்ணிட்டோம். டாக்குமெண்ட் நம்பர் 3. இப்போ டாக்குமெண்ட் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸோட டிசி, உங்கள் அப்பாவோடைய டிசி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களோட மதர் டிசி, அடுத்தது ஃபேமிலி ரேஷன் கார்டெலாம் கொடுத்துருப்பாங்க. அதுவே 1 by 1 அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபாதரோட டிசியை நம்ம அப்லோட் பண்ணலாம். இந்த செலக்ட் டாக்குமெண்ட் டைப்பில் ஃபாதர் டிசி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
டாக்குமெண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு கொடுத்துக்கோங்க. அகைன் ஆட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபாதரோட டிசிலாம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட இருக்கலாம், தப்பு இல்லை. நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஃபாதர் மதர்லாம் அவங்களாம் எப்பயோ படிச்சிருப்பாங்க, அவங்களோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் நம்பர் 5 போய்ட்டு உங்களோட மதரோட டிசி வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி கார்டு 6th ஆப்ஷன் பாருங்கள். செலக்ட் டாக்குமெண்ட்டில் போய்ட்டு ஃபேமிலி கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் டாக்குமெண்ட் நம்பர் 6 கொடுத்து ஆட் போய்ட்டு உங்களுடைய ஃபேமிலி கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்லோடுன்ற பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நம்பர் 6 வந்து அப்லோட் ஆயிடுச்சு. லாஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னா இந்த ரெட் கலர் பாக்ஸ்குள்ளே பாருங்கள், ஜஸ்ட் டவுன்லோட் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு PDF ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகும். இந்த ஃபைலில் அப்படியே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டைரெக்டாக இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த PDF ஃபைலை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க உங்களோட சிக்னேச்சரை அதில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்னேச்சரை காப்பி பண்ணி நான் அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து அப்படியே JPEG சேவ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அந்த கண்டிஷனில் இருக்க ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கோங்க. அதை சேவ் பண்ணும்போதே வந்து 200 KB வர மாதிரி கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது செல்ஃப் டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் டாக்குமெண்ட்டில் செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர் வந்து 7 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. இப்போ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பரோட குவாலிஃபிகேஷன் எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே சர்டிஃபிகேட் டைப்பும் மாறும். நீங்கள் வந்து இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சப்போஸ் உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மார்க் ஷீட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லா ப்ராசஸ் முடிச்சுட்டு கீழே மேக் பேமெண்ட் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் எவ்வளோ கட்டணுன்ற ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படித்து பார்த்துட்டு கீழே அக்ரிமெண்ட்டை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேக் பேமெண்ட் பண்ணோடனே நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பேமெண்ட்டில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் முடித்தோடனே கடைசி பேமெண்ட்டுக்கு வந்து வெரிஃபிகேஷன் OTP வரும். அந்த OTP கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நம்மளோட பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடும். பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் ரீஃப்ரெஷ் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள். அந்த பேஜை ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடும். பேமெண்ட் சக்ஸஸ் ஆனோடனே நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஸ்லிப் வரும், பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு. கீழே அந்த பிரிண்ட் ரெசிப்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு PDF ஃபைல் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த PDF ஃபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒப்புகை சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப் ஒன்று வரும். இந்த ஸ்லிப்பில் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. TN சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் அந்த அப்ளிகேஷன் ஐடி. அந்த ஐடியை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. தென் இந்த ஸ்லிப்பையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. காப்பி பண்ண அந்த ஐடியை வச்சு நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம் வாங்க. ஸ்டேட்டஸ் செக் பண்ண ஃபஸ்ட்டு உங்களுடைய E-Sevai ஐடியை வந்து ரிஜிஸ்டர் பண்ண E-Sevai ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், செக் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செக் ஸ்டேட்டஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் காப்பி பண்ண அந்த அப்ளிகேஷன் ஐடி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபெச் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆஃபீஸர் வந்து சைன் பண்ணுவாங்க, VAO, தாசில்தான்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் சைன் வெரிஃபை ஆன உடனே நமக்கு மெசேஜாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம மொபைலுக்கு. அது வந்த பிறகு டைரெக்டாக நீங்கள் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் வீட்டிலேருந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.